ஓகே. ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து லூஸ் கப்ளிங் அப்படி இல்லைனா ஆட்டோ ஒயர்டு வச்சு எப்படி லூஸ் கப்பிள் பண்ணுறது, ஓகேவா? இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், லிட்ரல் டிபெண்டன்சிஸ் வச்சு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சி வச்சு பார்க்க போகிறோம், ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், காம் டாட் லூஸ் கப்ளிங்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் என்னென்னா இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன், ஓகேவா? என்னோட டிபெண்டன்சிஸ் என்ன அதை நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட நேம் என்ன பண்ணியிருக்கேன், இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? என்னோட டிபெண்டன்சிஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் நேம் வந்து பப்ளிக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், லவ். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் ப்ரைவேட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் இப்போ வந்து இதை ப்ரைவேட்டாக என்ன பண்ண போகிறேன், இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ரைவேட் இன்ட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங்கு, அதுக்கு செட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துருப்போம். இப்போது இது வந்து என்னோட ஆப்ஜெக்ட், ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு கிளாஸ், கரெக்டாக? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு கிரியேட் கிளாஸு அப்படி இல்லைனா கிரியேட் இன்டர்ஃபேஸ், உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரியேட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஓகே, ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கிளாஸ் க்ரியேட் ஆகிடும் இந்த இடத்துல. இந்த கிளாஸுக்குள்ளே மை லவர் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அந்த மெத்தடை வந்து நான் பப்ளிக்காக வச்சுக்கிறேன், ஓகே. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிஸ் அவுட் என்ன பண்ணுறேன், இதில் மை லவர் இஸ் சமந்தா, ஓகேவா? சமந்தா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப், சமந்தா அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸில் நல்லா பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் உள்ள என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸில் உள்ள மெத்தடை வந்து நான் கால் பண்ணணும். இந்த கிளாஸில் உள்ள மெத்தடை நான் எப்படி கால் பண்ணலாம், நான் இட்ஸ் மீ அப்படிங்கிறது தான் என்னோடய கிளாஸு. இப்போ ஆக்சுவலாக அந்த கிளாஸில் உள்ள மெத்தடை எனக்கு வேணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், மெயின் மெத்தடுக்குள்ளே இந்த கிளாஸோட இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், கரெக்டாக? லவர் ஈக்குவல் டு நியூ லவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லவ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு மை லவர் அந்த மெத்தடை கால் பண்ணி இந்த இடத்துல ரன் பண்ணுவோம், கரெக்டாக? இப்படி தான் நம்ம ரன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. நான் இங்கே இன்ஜெக்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற மெத்தடை நான் வந்து இங்கே கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், இதான் நான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், பப்ளிக் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது அவங்களோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்கும்ல, அந்த ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிட்டு, ஓகேவா, டாட் மை லவர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மை லவருங்கிற மெத்தட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓகேவா? இதான் இட்ஸ் மீ. இட்ஸ் மீக்குள்ளே நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ இந்த மெத்தடை என்னோட ரெஃபரன்ஸ் நேம் வச்சு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் நேமில் இந்த இருக்குல்ல, இது கால் ஆகி அந்த இடத்துல போயிட்டு இந்த லவருக்குள்ளே உள்ள இந்த இன்புட் கால் ஆகும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். மெத்தட் பேர் என்னென்னா கப்புள், எல்லோரும் ஒன்று சேர்த்துட்டோம் கடைசியாக, ஓகேவா? கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மெயின், இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இட்ஸ் மீ இருக்குல்ல, இட்ஸ் மீக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐ ஈக்குவல் டு நியூ இட்ஸ் மீ க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? இதில் ஐ டாட் நான் என்ன பண்ணுறேன், என்ன மெத்தட் இருந்துச்சு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர், இதை நான் கூப்பிட்றேன். நான் இதை ரன் பண்ணுறேன், என்ன அடிக்குது, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்குது, ஓகே. ஏன் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்குது, ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கணும், இங்கே லவ்வருக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல
இந்த லவ்வர் இந்த இடத்துல லவ்வர் இருக்காங்களா, இவங்களுக்கு இந்த இடத்துல என்னவா இருக்கணும், நியூ லவ்வர் செமிகோலன் இருக்கணும். அவங்களோட ரெஃபரன்ஸ் நேம் எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், லவ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இதானே ஆக்சுவலா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ தானே எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? இப்போது இதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கால் ஆகுதா? மை லவர் இஸ் சமதா அப்படின்னு. இப்போது இந்த நியூ லவர் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, 2 செமிகோலன் வச்சுருக்கேன்னா, இந்த நியூ லவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணணும், எனக்கு லவ்வர் வந்து டிபெண்ட்டு, நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு உள்ள டிபெண்ட்டை என்னோட கண்டெய்னர் என்ன பண்ணும், இன்ஜெக்ட் பண்ணும். இதை நம்ம நார்மலாக எப்படி பார்ப்போம், இது நார்மல் வே. கரெக்டாக? நான் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண விருப்பப்படலைங்க. எனக்காக இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரிங்கே பண்ணுறாரு. அவர் எப்படி பண்ணுவார், அவர் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன சொல்லணும், என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லணும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு. எங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் அது, இட்ஸ் மீ, நான் ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? அதுக்கப்புறம் லவ்வர், இது ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இது ஒரு கிளாஸு. இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் அவர் க்ரியேட் பண்ணுவார். இப்போ நான் இந்த இடத்துல பீனில் போயிட்டு என்ன பண்ணணும், 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? 2 இதை கான்ஃபிகர் பண்ணணும், 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி தான் என்ன சொன்னால் ரெஃபரன்ஸ் நேம். இந்த இடத்துல நான் இட்ஸ் மீனே வச்சுக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸ் நேமை. ஓகேவா? கிளாஸை வந்து ஈக்குவல் டு என்ன கிளாஸ் இது, இட்ஸ் மீங்கிற கிளாஸு. எங்கே இருக்குது அந்த கிளாஸு, எங்கே இருக்குது, இதை ரைட் கிளிக் கொடுத்து எங்கே இருக்குது, காப்பி குவாலிஃபைடு நேம். ஓகேவா? இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கிளாஸில் இன்னொரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது. சாரி, இந்த கிளாஸில் என்ன கிளாஸ் இது, லவ்வர். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லவ்னே ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன், என்னோடய கிளாஸை கொடுக்கணுமா, என்னோடய கிளாஸ் என்ன, லவ்வருங்கிற கிளாஸு. இந்த கிளாஸுக்குள்ளே இதை கிளிக் பண்ணி இதோட காப்பி குவாலிஃபைட் நேம் இருக்குமா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய பீனில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 பேருக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, 2 பேருக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன ரன் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது, எங்கே கப்பல். இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே என்னோடய அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு. கரெக்டாக? அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு நியூ அப்ளிகேஷன், சாரி, கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல். ஓகேவா? கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு செமிகோலன் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்னோட பீனை வந்து நான் கான்ஃபிகர் பண்ண பீன் நேம் அங்கே கொடுக்கணும். பீன் டாட் எக்ஸ்எம்எல் என்னோட கான்ஃபிகர் பண்ண பீன் நேம் நான் கொடுத்துட்டேன். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏ டாட் என்ன கெட் பீன் அந்த மெத்தடை கூப்பிட்டு என்னோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் என்ன, எதுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே, இட்ஸ் மீ எனக்குள்ளே தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்களோட ரெஃபரன்ஸ் நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கணும், இந்த ரெஃபரன்ஸ் நேம் இட்ஸ் மீங்கிற ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது எங்கே இருக்குது, இட்ஸ் மீக்குள்ளே தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம் தான் இதை கால் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நான் இட்ஸ் மீ இருக்கா, அந்த இட்ஸ் மீ இருக்குது எங்கே, இப்போ நான் பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு இட்ஸ் மீக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட கப்பல் அதுக்குள்ளே போயிட்டு இட்ஸ் மீ கமா மீ அதை கூப்பிட்டுட்டு அது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக? செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் டு எல் எழுத்துனாலும் எழுத்தலாம், அப்படி இல்லைன்னா இட்ஸ் மீன்னு உங்களோட கிளாஸை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பீனை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல பீன் டாட் என்னோடய ரெஃபரன்ஸ் நேம் கூப்பிட்றேன். என்ன ரெஃபரன்ஸ் நேமு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர், இதான் என்னோடய ரெஃபரன்ஸ் நேம். ஓகேவா? இதை நான் கூப்பிட்டேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்,
என்னோட ரெஃபரன்ஸ் நேம் கூப்பிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் ரன் பண்ணால் என்ன ஆகுது? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது. ஏன் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது? இங்கே லவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆனால் என்னோட பீன் என்ன இதுக்கு இன்ஜெக்டே ஆகலை. இப்போது நம்ம ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணியிருப்போம்? இப்போது இந்த கிளாஸுக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டி கரெக்டாக, இது ஒரு வேரியபிள் மாதிரி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணணும் பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல அப்படின்னா நான் இதை எப்படி ஆட் பண்ணுவேன்? எதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம்? இந்த லவ்வர் இதுக்குள்ளே தான் ஆட் பண்ணும் கரெக்டாக? இல்லை இட்ஸ் மீ லாட்மா லவ்வருங்கிறது ஆப்ஜெக்ட், நான் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் கரெக்டாக? இதான் என்னோட ஆப்ஜெக்ட்டை நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் அது ப்ராப்பர்ட்டி நம்ம இதில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்னோட ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன இந்த இடத்துல? சரி, இதுக்கு மட்டும் நான் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். 2 லவ். எங்கடா இருக்குது கிளாஸு? இட்ஸ் மீ. என்னோட ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன? லவ். என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு இந்த இடத்துல என்னோட ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இங்கே எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இது எனக்கு ஆப்ஜெக்ட், அது வந்து ஆப்ஜெக்டே இன்ஜெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? இது என்னோட ஆப்ஜெக்ட், நான் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்டே ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதுனா ரெஃபரன்ஸ் நேமில் இன்ஜெக்ட் பண்ணோம். ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு இந்த ஐடி நேம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் நேம். ஓவி இந்த ரெஃபரன்ஸ் நேமை நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கப்புள் இங்கே இருக்காங்களா? இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? கண்ட்ரோல் F11 எடுத்துகிறேன். என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். bean creation for creating bean with name it's me, define class path resource, error setting property values, nested exception, invalid property, love of bean classes, loose coupling it's me, bean factory, love is not readable or has invalid setter method. ஓகே, does the property type the setter matches return type is getter. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்ட டேட்டாவெல்லாம் அதுக்குள்ளே. ஆனால் அந்த டேட்டாவை அங்கே பாஸ் பண்ணும்போது நீ எதுக்குள்ளே பாஸ் பண்ணணும்? எங்கே இருக்குது? நான் இங்கே டேட்டாவை கொடுத்துட்டேன். இந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணணும்ல, பாஸ் பண்ணி எடுக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல இங்கே இருக்க சோர்ஸ் அது கொடுத்து நான் வாங்கணும்ல. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஜெனரேட் என்னோட இதில் ஒரு செட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டேட்டா, என்னோட ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளே பாஸ் ஆகும். இந்த இடத்துல செட் ஆகிடும். செட்டான அந்த செட் லெவலோட டேட்டா ஸ்டார்ட்டில் உள்ள செட் ஆகிடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகிடும், நியூ லவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மெமரி கிரியேட் ஆனோடனே நான் இப்போ இந்த லவரை வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். சரி, ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கோமா? நான் கண்ட்ரோல் F11 எடுத்துகிறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணால் என்ன ஆகுது? மை லவர் சமந்தா இஸ் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இதில் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு பேர் தான் என்ன? லூஸ் கப்ளிங். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் லூஸ் கப்ளிங். ஓகேவா? டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க நியூ லவர் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம், இல்லை இந்த பக்கம் இன்டர்ஃபேஸ், இந்த பக்கம் 2-3 கிளாஸ் நேம், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து கால் பண்ணுறதுக்கு பேர் என்ன? டைட் கப்ளிங். உங்களுக்கு அது அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு என்ன லூஸ் கப்ளிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன டெஸ்டிங் பர்பஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து லூஸ் கப்ளிங்காக வச்சுக்கிறோம் எல்லாத்தையும், ஆப்ஜெக்ட்லாம். ஓகே, இதெல்லாம் நமக்கு யார் பண்ணுறா? நம்மளோட ஐஓசி கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இது என்னோட டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் என்ன? ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஆல்ரெடி நம்ம வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்லாம் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். சரி, ஓகே. இது XML கான்ஃபிகரேஷனில் இப்படி பண்ணுறதுக்கு பேர் XML கான்ஃபிகரேஷனில் நம்ம இந்த மாதிரி டைப்பில் பார்த்துடலாம். இப்போது இதே நம்ம ஆட்டோ ஒயர்டு அப்படின்னு வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்னா, அனடேஷன் வச்சு எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு முறை. சரி, ஓகே. ஆட்டோ ஒயர்டு அந்த அனடேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஒயர்டு அந்த ஆட்டோ ஒயர்டை வச்சு இங்கே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். எனக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த ப்ராப்பர்ட்டி வேணாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? லவ்னே ரெஃபரன்ஸ் நேமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் எதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன்? டேட்டாஸ் எல்லாமே டேட்டா எதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன்? இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இட்ஸ்மீக்குள்ளே தான் இந்த லவருங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஆட்டோ ஒயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் இருக்குது. அந்த ஆட்டோ ஒயர்டை நான் கொடுக்குறேன். நான் டிஃபால்ட் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி டிஃபால்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் டிஃபால்ட் யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? பை நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா?
இந்த இடத்துல பை நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல தனியாக எங்கடா இருக்குது பீன்ஸு, இங்கே ஒரு பீன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்று பீன் ஆட்டோ வேறுனா பை நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, கரெக்டா? இப்போ எங்கே இருக்குது, ரன்னர்ஸில் வந்து பார்க்குறேன் மை லவரி சமதா பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் வந்து எந்த அனோட்டேஷனும் யூஸ் பண்ணல, இட்ஸ் மீ எந்த அனோட்டேஷனும் யூஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, அவரி சமந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் பீன் டாட் எக்ஸ்எம்எல் போயிட்டு இந்த பை நேமுக்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இஇ அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகேவா, ரன்னர்ஸ் பார்த்தா எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது. எனக்கு டேட்டா பாஸே ஆகலை இதுக்குள்ளே. ஏன் பாஸ் ஆகலை, என்னோட பை நேமுங்கிறது இந்த நேமும் இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல ஒரு நேம் கொடுத்துருந்தேன்ல, இந்த நேமும் சேமாக இருந்தால் மட்டும் எனக்கு எது ரன் ஆகும், என்னோட பை நேம்ங்கிற கான்செப்ட் ரன் ஆகும். ஓகேவா, லவர். இப்போ இந்த இடத்துல நேம் மாற்றிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பை ஓகேவா டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன். இப்போது இதை ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F11 இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணால் என்ன ஆகுது, மை லவரி சமந்தா அப்படிங்கிறது ரன் ஆகிடுச்சு. ஆட்டோ வேறு பை டைப்புங்கிறது என்ன பண்ணுன்னா, இங்கே நீ லவ்வர்னு சொல்லி கொடுத்துருக்க கிளாஸு, இந்த கிளாஸுக்கு பீன் கிரியேட் பண்ணியிருக்க, இங்கே இதுக்குள்ளே நீ பீன் லவ்வர்னு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்த அப்படின்னா, இந்த லவ்வருங்கிற கிளாஸும் எங்கே இருக்குது, இந்த லவ்வருங்கிற கிளாஸும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பை டைப். அந்த பை டைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோ ஒயர் வந்து பை டைப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் பை நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு எரர் அடிக்குது. இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், எங்கே போயிட்டு என்னோட இட்ஸ் மீ அதுக்குள்ளே போயிட்டு இது ரைட் கிளிக் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே சோர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டரில் ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் F11. என்ன பண்ணுறது, மை லவர் சமதா இஸ் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா, பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல என்ன பண்ணோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு பாஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்போ இது வரையும் நம்ம என்ன பண்ணோம், பீனில் ஆட்டோ ஒயர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ ஒயரையே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் ரெண்டு பீன் மட்டும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு, இதுக்குள்ளேயும் நான் டேட்டா வச்சுருக்கல. ஓகேவா, ரெண்டு பீன் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸப்ஷன் அடிக்கும், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஓகேவா, பீன் ஃபேக்ட்ரி ஃபார் கிரியேட்டிங். ஓகேவா, பீனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ சச் மெத்தட் எக்ஸப்ஷன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே இருக்கேன், அப்புள் இட்ஸ் மீ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை விட்டுருங்க, இந்த இடத்துல போயிட்டு ஷிஃப்ட் அட்டு ஆட்டோ ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. எங்கே வருது, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பீன் ஃபேக்ட்ரி அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த அனோட்டேஷன் நான் கொடுக்குறேன். இந்த அனோட்டேஷனை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலும் எனக்கு என்ன எக்ஸப்ஷன் தான் அடிக்குது. ஓகேவா, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணோம், இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய அனோட்டேஷனை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது, கண்டெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேகை நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ணணும். ஓகேவா, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட எங்கே இருக்க இட்ஸ் மீ இங்கே தான் அந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ என்ன ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், மை லவர் இஸ் சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகுது. சரி ஓகே, இந்த ஆட்டோ வேறு இப்போ என்ன பண்ணுறேன், கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போடுறேன், இங்கே போடுறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன், மை லவர் இஸ் சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டர் மெத்தடும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கணும்ல, கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், இப்பயும் ரன் ஆகுது. ஓகேவா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், இப்பயும் ரன் ஆகுது. ஓகேவா, சரி ஓகே, இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, ஆட்டோ ஒயர்டுன்னு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆட்டோ ஒயர்டுன்னு மேலே ரன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த எங்கே இருக்குது பீன் ஃபேக்ட்ரி, இந்த பீன் ஃபேக்ட்ரியில் இந்த லவ்வருங்கிற கிளாஸு பை டைப்பை பார்க்கும்.
பை டைப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பை டைப்புக்கு ரன் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த லவருங்கிற கிளாஸு லவருக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரன் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நேமை பார்க்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், Ctrl+C இதுக்குள்ளே 2 இது வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் எல்லுன்னு வச்சுருக்கேன், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம். ஓகேவா? புரியுதா? இதுக்கு நான் எல்லுன்னு வச்சுருக்கேன், இதுக்கு லவ்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் என்ன சொன்னேன், பை டைப்பை செக் பண்ணோம். செகண்ட் என்ன சொன்னேன், பை நேமை செக் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த bean.xml போயிட்டு எங்கே இருக்குது கப்பல், இதெல்லாம் என்னோடது. Ctrl+F11 ரன் பண்ணுறேன். மை லவர் இஸ் சமந்தா. இப்போ என்ன பண்ணுச்சு, எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸை பார்த்துருக்கோம். இப்போ ஒரே சேம் கிளாஸில் 2 பீன் இருந்திருக்கு. ஓகேவா? ஒரே கிளாஸ்லேயே 2 பீன் இருந்திருக்கு. இப்போ எதை ரெஃபர் பண்ணியிருக்கோம், அது இந்த நேமும் இட்ஸ்மெயில் இந்த நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஆட்டோ வேறு வந்து இன்வோக் ஆகிருக்கும். கரெக்டாக? இதான் நம்ம சொல்ல வந்தது. ஓகே, நான் இப்போ 2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த நேமும் வச்சுருக்கல. ஓகேவா? அந்த நேமை வச்சுருக்கல. LOVL அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நேம் வச்சுருக்கேன். ஒரே நேமில் என்ன பண்ணுது, 2 கிளாஸ் நேமும் பை டைப் 2 கிளாஸ் நேமும் இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்குது, எனக்கு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. என்னால் எந்த பீனுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்குள்ளே பாருங்கள், கம் டாட் லூஸ் கப்ளிங் லவர் என்ன சொல்லுது, அது பீன் பட் ஃபவுண்ட் டு. ஓகேவா? அது எதிர்பார்த்தது என்ன தான், எக்ஸ்பெக்டட் சிங்கிள் மேட்சிங் பீன் பட் ஃபவுண்ட் டு 2 எதிர்பார்த்துருக்கு. கரெக்டாக 2 ஃபவுண்ட் பண்ணியிருக்குது. ஆனால் என்ன, 1 தான் இருக்கணும். கரெக்டாக? ஒன்று தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, எங்கே இருக்குது என்னோடய கிளாஸ், இதான் என்னோடய கப்பலுங்கிற, இதான் என்னோடய கிளாஸ். அட் குவாலிஃபையர் அப்படின்னா ஒரு அனடேஷன் இருக்குது. அட் குவாலிஃபையர் அப்படின்னா அந்த அனடேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே LOV இந்த பீனில், இந்த 2 பீனில் ஏதாவது ஒரு பீனோட நேமை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அட் குவாலிஃபையர் அப்படிங்கிற அனடேஷன். இந்த குவாலிஃபையர் என்ன பண்ணுவோம், எது குவாலிஃபையான பீனோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் Ctrl+F11 எழுத்துறேன், எனக்கு மை லவர் இஸ் சமந்தா ரன் ஆகுது. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு, ஆட்டோ வயர் ஆட்டோ குவாலிஃபையர் எப்படி ரன் ஆகுதுன்னு? ஓகேவா? ஓகே, எதை கொடுக்கணுமோ நீங்கள் எதை கொடுங்க, அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரன் ஆகிடும். இப்போ இதில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோ வயர் அனடேஷன் படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். ஆட்டோ குவாலிஃபையர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? 2 பீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட என்னது கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த பீனை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீனோட ரெஃபரன்ஸ் நேமை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஓகே, இது வந்து எப்படி ரன் ஆகுது, பை டைப்பு பை நேமு, இல்லைனா கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாகவே பை டைப்பு பை நேமு ரெஃபர் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அட்டு குவாலிஃபையர்னு என்ன ரெஃபரன்ஸ் நேமோ அந்த ரெஃபரன்ஸ் நேமோ இதுக்குள்ளே பாஸ் ஆகணும். இதுக்கு பதில் நான் இப்போ எல்லுன்னு பாஸ் பண்ணாலும் நான் Ctrl+F11 எழுத்துறேன், எனக்கு மை சமத்தா யூஸ் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? மை லவர் இஸ் சமந்தா. இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தாங்க லூஸ் கப்ளிங். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ வயர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆட்டோ குவாலிஃபையர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு பேர் தான் அப்படி இல்லைனா ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா?